பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கேர்டேக்கர். இது எழுதினவங்க ஹெரால்ட் பின்டர். இவர் ஒரு பிரிட்டிஷ் பிளே ரைட். இந்த பர்டிகுலர் பிளே வந்துட்டு இவரோட 6th பிளே. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிளே வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிளேயாக தான் இருந்திருக்கு. முக்கியமாக இந்த கேர்டேக்கர் அப்படின்றது வந்து இவரோட ரைட்டிங்கில், இவரோட பீரியடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 3 ஆக்ட் பிளே. கேரக்டர்ஸும் 3 கேரக்டர்ஸ். அந்த 3 கேரக்டர்ஸ்குள்ளே அந்த கான்வர்சேஷனை வச்சு தான் இந்த என்டையர் பிளேயும் இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரிலேஷன்ஷிப். கேர்டேக்கர் அப்படின்றது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஜாபாக இருக்கும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி பிளே யார் உண்மையான கேர்டேக்கர் அப்படின்றத ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளட் ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ஒரு பாண்டை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த பிளே வந்து எழுதியிருப்பார். 27th April 1960 தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாரு. 60ஸ்லேயே இதை 400 டைம்ஸ் இதை ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு பிளே அப்படின்னா அது தி கேர்டேக்கர். இதை வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நியர்லி 1950s நடக்கிற மாதிரி த்ரூ அவுட் தி பிளே ஒரு வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற இமோஷன் ஷேரிங், இது எல்லாம் தான். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க நோட்டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட டயலாக்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் கன்வே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ் வந்து 3 கேரக்டர்ஸ் தான். மிக் அண்ட் ஆஸ்டன், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். தென் இவங்களோட டேவிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஆட் ஆகிறாங்க. டேவிஸ் அப்படின்றவர் ஒரு ஓல்டு ட்ராம்ப், நாடோடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்காக போகிறவங்க, ஐடென்டிட்டியை தேடிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ இவங்க 3 பேர் தான் கேரக்டர். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே இப்போ மிக் வந்து அவரோட வீட்டில் இருக்கிறாங்க. மிக் அண்ட் ஆஸ்டன் 2 பேரும் பிரதர்ஸாக இருந்தாலும், ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். 2 பேரும் ஒரு பிரதர்ஸ் அப்படின்ற அந்த பாண்டில் இருக்க மாட்டாங்க. நீயா நானான்ற அந்த காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 2 பேருக்குமே என்றைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இருந்ததே இல்லை. 2 பேரும் லவ்வபுளாக இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் மிக் வந்துட்டு அவரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பெட்ரூமில் இருக்கும்போது சடனாக ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ அவர் வந்து வெளியே போய் பார்க்குறாரு. தென் அவருக்கு ஒரு ஒர்க் வந்துடுச்சு அப்படின்றதுனால வெளியே போயிடுறாரு. ஸோ மிக் வீட்டில் இல்லாத அந்த டைமில் ஆஸ்டன் வந்துட்டு, அவரோட பிரதரான ஆஸ்டன் வந்துட்டு டேவிஸ் அப்படின்ற ஒரு ஓல்டு ட்ராம்ப்பு வீட்டில் கூட்டிகிட்டு வராரு. ஓகேவா? அந்த பர்சன் வந்து ரொம்ப வர்ஸ்டான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஏஜான பர்சனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு அப்படின்னா, ஒரு கஃபேல வந்துட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த சண்டையிலேருந்து அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஆஸ்டன் வந்து ரொம்பவே கைண்டான ஒரு சோல், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவில், பாசிட்டிவ் நோட்டில் பார்க்குற ஒரு பர்சனாக இருப்பார். ஆனால் மிக் வந்து அப்படியே ஆப்போசிட். அவன் வந்து எல்லாத்தையுமே ஒரு டவுட்டாகவே பார்ப்பான். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பான். டேவிஸ் வந்து ரொம்ப லவுடான ஒரு பர்சன். எல்லாத்தையும் ரொம்ப சத்தமாக, வயசானவங்களே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சத்தமாக சவுண்டடாக பண்ணுற ஒரு பர்சன். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அதில் ஒரு ஒப்பீனியன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பர்சன். எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாத்து மேலேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த மாதிரி இவரும் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு ஒப்பீனியன் எடுத்து வைப்பார். தென் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பார். இப்போ உள்ள வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஆஸ்டன் கிட்ட டேவிஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருப்பாரு. பிளாக் பீப்புளை பற்றி கேட்பாரு. பக்கத்தில் எதுவும் இருக்கிறாங்களா, பிளாக் ரேஸ் பீப்புள் எதுவும் இருக்கிறாங்களா, இல்லை வேறு எந்தெந்த ரேஸ்லலாம் இங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரேசிசம் பேசுவார். தென் ரொம்ப ட்ரிக்கியான நிறைய கொஷின்ஸ், தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருப்பார். தென் அந்த ஹவுஸை ஃபுல்லாக அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து எல்லாமே சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் திங்ஸ் இருக்குது. லேடர் ஒன்று இருக்குது, விண்டோ பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது, ஒரு பெயிண்டிங் பக்கெட் இருக்குது, தென் ஒரு ஷாப்பிங் ட்ராலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் ட்ராலிலாம் வீட்டுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்வையில் வைக்கணும்னு இல்லை, ஆனால் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்குறாங்க. வீடு வந்து க்ளீனாகவே இல்லை, அதை அவர் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறாரு. தென் அவர் தூங்குற அந்த பெட்டு பக்கத்தில் ஒரு கேஸ் ஸ்டவ் கூட இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடம் பெட்டு பக்கத்தில் இல்லை இல்லையா. ஸோ இதுவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே இந்த வீடு இப்படி தான்
இருக்கும் போல். 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சேர்ந்து இல்லை, 2 பிரதர்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் 2 பேருமே க்ளீன் பண்ணாமல் இருக்கிறாங்க. தென் டேவிஸ் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையாக பார்த்து கொஷின் கேட்குறான். அந்த வீடே ஒரு நெகட்டிவ் நோட்டில் இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ ஆஸ்டன் வந்துட்டு அவனுக்காக பெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, ஓகே, அவர் எப்படி தூங்கணும் இல்லையா, ஸோ அதனால் அவருக்காக ஒரு பெட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவர் கேட்குறாரு, டேவிஸ் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் ஷூஸ் கிடைக்குமா, எனக்கு ஷூஸ் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ஷூஸை தேடி பிடிச்சி அதை அவர்கிட்ட கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது இந்த ஷூஸ்லேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு இது பிடிக்கலையே, இந்த ஷூஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சு, இதை நீ எங்கே வாங்கின, எதுக்காக வாங்கின அப்படின்ட்டு அது மேலே சில கொஷின்ஸ் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கும் இவன் வந்து ரொம்பவே பொலைட்டாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிறைய கான்ட்ராஸ்டான விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்கியான ஆன்சர்ஸ் அவருக்கு கிடைச்சதுக்கப்புறமா 2 பேரும் சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போது இது வரைக்கும் மைக் வந்து வீட்டுக்கு வரல, இவங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே உள்ள அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ 2 பேரும் நைட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. அந்த டைமில் ஆஸ்டன் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டும் அவர்கிட்ட கொடுக்குறான் ஆஸ்டன். ஏன்னா இப்போ வந்து அவர் எதுவுமே பேக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் அந்த கஃபேல நடந்த அந்த ஃபைட்லேருந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அவர்கிட்ட மணி எதுவும் இருக்காது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறான். அவரும் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. தென் ஆஸ்டன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவ்வளோ நேரம் அவர் தானே பேசிகிட்டு இருந்தார், ஸோ நம்மளும் ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக ஆஸ்டன் சொல்கிறான், அவங்க வந்து தின் கிளாஸஸில் நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கல, அவங்க தின் கிளாஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி நான் அதை குடிச்சிருப்பேன், இப்போ எனக்கு அது குடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் செட்டை ஷேர் பண்ணும்போது இவர் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவன் சொன்னதுக்கு இவர் பதிலே சொல்லலை. இவர் சொன்னது தான் கேட்கணும், இவரோட ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் இல்லையா, ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டுறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட பர்சன், என்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நான் வந்து சிட்டப்புக்கு போகணும். சிட்டப் அப்படின்றது வந்து லண்டனில் சவுத் ஈஸ்ட் பார்ட், ஓகேவா, அங்கே இருக்கிற ஒரு பிளேஸ். அங்கே போகணும், அங்கே போனால் தான் என்னோட பேப்பர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அந்த பேப்பர்ஸில் தான் நான் யார் அப்படின்ற ரெஃபரன்ஸ் இருக்குது. பேப்பர்ஸை வாங்கணும், அதில் தான் என்னோட நேம் வந்து டேவிஸ்னு இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், பெர்னட் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேரோட தான் நான் இருக்கிறேன். ஸோ என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பேப்பரில் தான் இருக்குது, நான் போய் அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நிறைய சம்மந்தமே இல்லாத வேகான சில விஷயங்களை வந்து இவர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஏஜான பர்சன் இல்லையா, ஸோ அவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிறைய விஷயங்களை கண்டினியூஸாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தென் அகெயின் ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாரு. அந்த ரூஃபில் வந்து ஒரு பக்கெட் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, எதுக்காக அந்த ரூஃபில் கொண்டு ஒரு பக்கெட் தொங்க விட்டுருக்கிறீங்க அப்படின்னப்போ அதுக்கு ஆஸ்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மழை காலத்துலலாம் அந்த ரூஃபில் வந்து அந்த இடத்துல ஒழுக ஆரம்பிச்சிரும், ஸோ அதனால் அந்த பக்கெட்டில் அந்த தண்ணி விழட்டும் அப்படின்றதுனால தான் அதில் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். தென் இவர் தூங்க போகும்போது பார்த்தா பெட்டு பக்கத்தில் அங்கே ஸ்டவ் இருக்குது. அதுவும் இவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவங்க வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே தூங்குறாரு. ஸோ இந்த நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் 2 பேரும் எழுந்தாச்சு. ஆஸ்டன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேவிஸ் கிட்ட, நீங்கள் நைட்டு தூங்கும்போது ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணுறீங்க, மேபி அவர் கொரட்டை விடுறதா இருக்கலாம், இல்லைனா அவர் தூக்கத்தில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் ஏதாவது பேசியிருக்கலாம். ஸோ நீங்கள் தூக்கத்தில் ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணுறீங்க, தூங்க முடியல, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து அது ரொம்ப கோவம் வருது. இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் நாய்ஸ் எல்லாம் மேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸ் வந்து ரொம்ப கோவமாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஆஸ்டன் வந்து சரி ஓகே அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி ஓகே நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக் அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டேவிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஜாப் தேடலான்னு இருக்கிறேன், ஏதாவது ஒரு கஃபேல போய் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் தேடுறதா இருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியுது, நான் ஒரு இங்கிலீஷ் மேன் அப்படின்றதுனால கண்டிப்பாக எனக்கு ஜாப் கொடுப்பாங்க, ஸோ அதனால் நான் தேட போகணும். இப்படி இவங்க பேசிட்டு ஆஸ்டன் அந்த இடத்துலேருந்து போனதுக்கப்புறமா மிக் அந்த இடத்துக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பார்க்குறான் வேற ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட கெட்டப்பும் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இவன் என்ன நினச்சிட்டான்னா, தீஃப் யாரோ உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, திருடுறதுக்கு தானே நீ வந்திருக்கேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இல்லை நான் இந்த மாதிரி திருடுறதுக்கு வரல, திருட வந்தால் நான் இவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருப்பேனா, என்னை வந்து இந்த வீட்டோட ஓனர் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், நேற்றுலேருந்து நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன், நைட்டு நான் அங்கே தான் தூங்கினேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நேற்றுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டோட ஓனர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லும்போது மிக்குக்கு வந்து அது கோவம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த வீட்டோட ஓனர் மிக்கோட பிரதர் தான் இவன், இருந்தாலும் இந்த வீடு வந்து மிக்கோட பேரில் தான் இருக்குது. ஸோ மிக்கோட வீடு அப்படின்றதுனால அவனுக்கு கோவம் வருது. யார் சொன்னால் அந்த வீட்டோட ஓனர் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த வீட்டோட ஓனர், நான் அலோவ் பண்ணால் தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு சொல்கிறான். நீ ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன்னா ஒன்று ரெண்ட் பே பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன், நீ உடனே வெளியே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே டேவிஸ்க்கு வந்து இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட் ஆஸ்டன் வந்து அகெயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் வரும்போது ஒரு பேக் வச்சிருக்கிறாரு. அந்த பேக் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னா, டேவிஸ் நேற்று அந்த கஃபேல சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, அப்போ அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து தான் ஆஸ்டன் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதனால அவரோட பேக், அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். ஸோ இவன் அகெயின் அந்த கஃபேக்கு போய் அவனோட பேக் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த பேக்கை வச்ச உடனே மைக்குக்கு அந்த பேக் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். நான் இந்த பேக் எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே அந்த பேக் எடுத்து ஆஸ்டன் டேவிஸ் கிட்ட கொடுத்துட்றான். டேவிஸும் அதை வாங்கிட்டு வெளியே போயிடுறாரு. தென் இப்போ ஆஸ்டன் அண்ட் டேவிஸ் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் ரெண்ட் பே பண்ண சொல்கிறான், இல்லைன்னா என்னை வெளியே போக சொல்கிறான், அதனால நம்ம இந்த கார்டன் ஏரியாவில் ஒரு ஷெட்டு மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டு போடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவன் அந்த பேக்கை செக் பண்ணுறான். ஸோ செக் பண்ணும்போது அவனுக்கு தெரியுது இது என்னோட பேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸ் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஆஸ்டன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அது உங்களோட பேக் இல்லை, நான் உங்களுக்காக சில கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை வியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுவும் டேவிஸ்க்கு கோவம் வருது. அவன் வந்து அதுலேயும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு இது நல்லா இல்லை, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆஸ்டன் கிட்ட கோவப்படுறான். இது வரைக்கும் ஆஸ்டனை அவன் மதிக்கலை தான், இருந்தாலும் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்ற ஒரு சின்ன மரியாதை இருந்துச்சு. ஆனால் மைக் வந்ததுக்கப்புறமா இந்த வீட்டோட ஓனரும் அவன் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை ரொம்ப இல்ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவன் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ற அந்த கிராட்டிடியூட் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அவனை வந்து இல்ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனை ரொம்ப மார்க் பண்ணுறது, அவன் எது சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி அவனை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ டேவிஸ் வந்து என்ன கொஷின் கேட்குறான் அப்படின்னா, சரி ஓகே இந்த வீட்டோட ஓனர் மைக் அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு கேர் டேக்கரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஸ்டன் வந்து இல்லைன்னு சொல்லிடுறான். இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு கேர் டேக்கர் அப்படின்ற ஒருத்தரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் தானே, அந்த பர்சனாக நம்ம ஏன் டேவிஸை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அவங்க வந்து டேவிஸ் கிட்ட கேட்கும்போது டேவிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு. ஏன்னா அவர் யார் அப்படின்றது ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியாது. அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, எந்த மாதிரி பர்சன், போலீஸ்க்கு வேறு பயப்படுறாரு, ஸோ யாருன்றதே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், இவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டு நினச்சி டேவிஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து இந்த வெதர் கண்டிஷன் சரியாகணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், சரியாயிடுச்சு அப்படின்னா நான் வந்து லண்டனில் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகெயின் சொல்கிறாரு. தென் மைக்குக்குமே இது ஒரு நல்ல ஆப்ஷன் தோணும். இவரை நம்ம கேர்டேக்கராக வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினப்பான். ஆனால் மைக்குக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இவரை பார்த்த நேரத்தில் இருந்தே இவர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒரு நேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவர் வந்து வீட்டில் ஒரு ரூமில் இருக்கும்போது அவரை பயமுடுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ரூமில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து வேக்கம் கிளீனரை வச்சுட்டு அதை திடீர்னு ஆன் பண்ண உடனே அது ஒரு சவுண்ட் மேக் பண்ணும், அது டக்குன்னு எல்லாத்தையும் அப்படி இழுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இவர் பயந்துருவார். ஸோ அவரை பயமுடுத்துறது இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணி அவனோட ஆக்ஷன்ஸ் சின்ன சின்ன மூமெண்ட்டையும் இவன் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான், இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் அவர் அகெயின் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி அது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நீங்கள் ஒரு கேர்டேக்கராக இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே இங்கே தான் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு எப்படியும் ஒரு வீடு வேணும், இவங்களோட இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவான். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா மைக் வந்து ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியணும், ஸோ உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அகெயின் அதே சொல்லுவார், இந்த மாதிரி என்னோடய பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே மாட்டிகிட்ருக்கு, வெதர் கண்டிஷன் சரியானதும் நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என்னால் எந்த ப்ரூஃப்மே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மைக் சொல்கிறான், சரி ஓகே இப்போதைக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணலாம், உங்களோட டியூட்டியை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒர்க் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இவன் பண்ணுறது என்னவா இருக்குது அப்படின்னா, ஆஸ்டனை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பான். அவனோட
ஆட்டிடியூட் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவான். அவன் ரொம்ப லேசியாக இருக்கிறதாகவும் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத மாதிரியும் அவனை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவனையே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ இது ஒரு கட்டத்தில் வந்து ஆஸ்டனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. எதுக்கு அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டனுக்கு இரிட்டேட் ஆகுது. டேவிஸோட மோட்டோ என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டோட ஓனர் வந்து மைக். நம்ம மைக்கை வந்து காக்கா பிடிச்சி அவனுக்கு ஐஸ் வச்சா நம்மளுக்கு போதும், நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கலாம். ஆஸ்டன் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவனை வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவனுக்கு க்ரியேட் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்றது இவனுக்கு இல்லை. அவங்க 2 பேரும் சண்டையில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆஸ்டனை என்ன பண்ணாலும் மைக் கேட்க போகிறது கிடையாது, அவன் சந்தோஷம் தான் படுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவனை எப்போவுமே மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, டேவிஸ் வந்து மைக் கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி ஆஸ்டனோட பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை, நீ அவனை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு, அவன் வந்து என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறான், அவனோட பிஹேவியர் சரியில்லை, என்னை மார்க் பண்ணுறான் அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறமா மைக் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ப்ரிட்டன் பண்ணுறாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆஸ்டன் கிட்ட பேசும்போது ஆஸ்டன் அவர் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது டேவிஸ் வந்து சடனாக நிறைய வார்த்தையை விட்டுறாரு ஆஸ்டனை பார்த்து. இந்த ஒரு மொமெண்ட் மைக் அஸ் அ பிரதராக அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஆஸ்டன் என்னதான் இருந்தாலும் அவரோட பிளட் இல்லையா. டேவிஸ் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அவரோட பிரதரை திட்டுறதை அவரால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அவர் கோவப்பட்டுட்டு இந்த நிமிஷம் டேவிஸ் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸை வெளியே போக சொல்கிறான். டேவிஸால் இதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன இவன் அவன் மேலே பாசமாக இருக்கிறான், நம்மளை வெளியே போக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அதனால் சேர்ந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு, நான் வேணால் ஆஸ்டன் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஸ்டனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அவன் வந்து மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இவர் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தவரை சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு கூட்டிகிட்டு வந்து வீடு கொடுத்து கிளாத்ஸு மணி எல்லாமே கொடுத்து அவனை பார்த்துக்கும்போது ஓனர் இவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவரோட ஆட்டிடியூட் டோட்டலாக மாறுது இல்லையா. ஸோ அதை வந்து ஆஸ்டனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவ்வளோ ஒரு கெமிலியன் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஆஸ்டன் வந்து நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா டேவிஸ் வந்து கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி மைக் அவனை வெளியே போக சொல்கிறாரு. டேவிஸும் வெளியே போயிட்டு அந்த கார்டனில் நடந்து போயிட்டு திரும்ப பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த பிரதர்ஸ் 2 பேரும் ஒரு சின்ன ஸ்மைலோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டேவிஸை பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மொமெண்ட் டேவிஸ்க்கு என்ன வந்து ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க பிரதர்ஸ் பிளட் ரிலேஷன் இல்லையா. ஸோ அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலும் தேர்ட் பர்சன் அவங்க லைஃப்பில் என்டர் ஆகுறாங்க, தேர்ட் பர்சன் அவங்கள ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எந்த தேர்ட் பர்சனாலையும் பிளட் ரிலேஷனை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் பாண்ட் வந்து யாராலையுமே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் அதை செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு புரிய வருது. ஸோ அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதோட இந்த ப்ளே வந்து முடியுது. ஸோ இந்த லாஸ்ட்டாக அந்த மொமெண்ட் ரீட் பண்ணும்போது ஒரு ப்ராவர்ப் தான் ஞாபகம் வருது. நான் என்ன ப்ராவர்ப் நினச்சேன் அப்படின்றது நீங்களும் ஒரு வேளை கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராவர்ப் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எஸ்ஸேல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.